கண்மத்திற்கும் உயிருக்கும் சிவத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன சொல்லணுமா இல்லையா? 6 பொருள் தனித்தனியாக சொல்லியாச்சு. சமையல் கட்டுக்குள்ளே போனால் இது உப்பு டப்பா, இது பருப்பு டப்பா, இது அரிசி டப்பா சொல்லியாச்சு. என்னங்க பண்ணுறது? எல்லா டப்பாவும் தனித்தனியாக இருந்து என்ன பண்ணுறது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? என்ன பண்ணுறது? இதை வச்சுக்கிட்டு எதை சேர்த்தணும், எதை சேர்த்தக்கூடாது, எதை எவ்வளவு சேர்த்தணும் தெரியணுமா இல்லையா? அப்போது இந்த 6 இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த 6ல் எது எதோட சம்மந்தப்பட்டிருக்கு, எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு சொல்லணுமா இல்லையா? அடுத்த பாட்டு சொல்கிறார். என்ன பாட்டு? செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். 6 இருந்தாலும் இதில் 4 சடம். 4 சடம் எது? 4 மேலே சொன்னதில்ல, இங்கே இல்லை. 6 சொன்னமா இல்லையா? போன பாட்டில் 6 சொன்னமா இல்லையா? 4 பொருள் சடம். ஆணவம் கண்மம் மாயை 2. 4 சடம். அறிவுடைய பொருள் 2. ஒன்று சிவம், மற்றொன்று உயிர். இப்போ சித்து பொருள் 2, அசித்து பொருள் 4. எது எதோட கூடும், எதாவது கூடாது தான் கேள்வி. சரியா? இங்கே சொல்றார். செய்வானும் வினை செய்வானும் வினை செய்வானும் செய்வினையும் வினையும். வினை செய்பவன் ஒருவன், வினை செய்பவன் ஒருவன், செய்த வினை ஒன்று, செய்த வினை ஒன்று. சேர்பயன் வினையினால் வருகிற பயன். ஒவ்வொரு வினைக்கு ஒரு பயன் உண்டா இல்லையா? என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பயன் உண்டு. பயன் இல்லாத காரியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன செஞ்சாலும் பயன் உண்டு. எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் பயன் உண்டு. வடிவேல் சொல்ற மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேட்குறானா இல்லையா? சும்மா இருந்தாலும் பயன் உண்டு. அது ஒரு வினை தான். எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் ஒரு வினை இல்லையா? என்ன வினை? சும்மா இருந்தால் என்னமா வினை வரும்? நான் ஒன்றுமே பண்ணலைங்க, பேசாமல் உட்காந்துருக்கிறேன், எனக்கு வினை வருமா வராதா? இல்லைங்க, ஒன்றுமே நினைக்கல, சும்மாவே உட்காந்துருக்கிறேன். நான் நல்லதுன்னு நினைக்கல, கெட்டதுன்னு நினைக்கல. ஒருத்தருக்கு நல்லதும் செய்யலை, கெட்டதும் செய்யலை. இப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறேன். எனக்கு